நம்ம ஹெல்த்தை சூப்பரா வச்சுக்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்லைங்க. டெய்லி பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல சில மாற்றங்களை செஞ்சாலே போதும். அது எப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போலாம். நம்ம எல்லாருமே தினமும் தண்ணி குடிக்கிறோம். ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணா எவ்ளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல தண்ணி குடிக்கும்போது நம்ம பொதுவா என்னென்ன தவறுகள் பண்றோம்னு பாத்திரலாம். ஏன்னா நம்ம சாதாரண நினைக்கிற இந்த விஷயங்கள் நம்ம ஹெல்த்தை பெரிய அளவுல பாதிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பண்ற முதல் தப்பு தாகம் எடுத்ததும் ஒரே மூச்சுல மடமடன்னு தண்ணியை குடிக்கிறது. இப்படி செஞ்சா நம்ம உடம்பால அதை சரியா யூஸ் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பதிலா நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சோம்னா நம்ம பாடி அதை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். அதே மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கிறத விட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சா டைஜஷன் சூப்பரா இருக்கும்னு நம்ம ஆயுர்வேதமே சொல்லுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது. நம்மள பல பேர் இதை பண்றோம். ஆனா சாப்பிடும்போது அதிகமா தண்ணி குடிச்சா அது நம்ம வயித்துல இருக்கிற டைஜஸ்டிவ் ஆசிட்ஸோட பவரை குறைச்சிடும். இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. சாப்பிடறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிட்டு முடிச்சு 1 மணி நேரம் கழிச்சோ தண்ணி குடிச்சா போதும். சரி, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். இப்ப எப்படி சரியா தண்ணி குடிக்கிறது, அதுக்கான சில சூப்பர் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த 3 சிம்பிள் ரூல்ஸ் உங்க ஹைட்ரேஷன் பழக்கத்தையே டோட்டலா மாத்துரும். 1, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இது கிட்னிக்கு ரொம்ப நல்லது. 2வது, உங்க எடைக்கு ஏத்த மாதிரி தண்ணி குடிங்க. 3வது, எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சா மசில்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது உங்க வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. உங்க உடல் எடை கிலோகிராம்ல எவ்வளவு இருக்கோ அதை 30லிருந்து 40 மில்லி லிட்டர்ல பெருக்கிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க 50 கிலோ இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, தண்ணி விஷயத்துல இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆனா தண்ணி மட்டும் இல்ல, நம்மளோட எனர்ஜியை நமக்கே தெரியாம உறிஞ்சிற சில பழக்கங்களும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்மள பலரும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்தே வேலை பார்க்குறோம். இதனால உடம்புல ஸ்டிஃப்னஸ், பிளட் சர்க்குலேஷன் குறைபாடு எல்லாம் வருது. அதே மாதிரி அவசரமா சாப்பாட்டை அள்ளி போட்டுக்கிறது, இது நம்ம மெட்டபாலிசத்தையே பாதிக்குது. இந்த ரெண்டுக்கும் ரொம்ப சிம்பிளான மாற்று வழிகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன மாற்றம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. நம்ம சாப்பாட்டை நல்லா மென்னு சாப்பிட்டாலே நம்மளோட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் 70% வரைக்கும் பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இன்னும் சில விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். 1, சரியான நேரத்துக்கு தூங்காம இருக்கிறது. 2வது, டீ, காஃபி இல்ல ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் மாதிரியான மினரல்ஸை குறைச்சிடும். 3வது, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், கவலை, இது நம்ம மொத்த சிஸ்டத்தையும் வீக் ஆக்கிடும். இதுவரைக்கும் எதையெல்லாம் தவிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இனிமே நம்ம ஆரோக்கியத்துக்காக எதையெல்லாம் நம்ம லைஃப்ல சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 விஷயங்கள். இது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் ரொம்ப நல்லது. காலையில கொஞ்சம் வெயில்ல நிக்கிறது, சீசன்ல கிடைக்கிற பழம் ஒன்று சாப்பிட்றது, மனசை அமைதியா வச்சுக்கிறது, நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட பேசுறது, அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி போனை தள்ளி வைக்கிறது. சரி, இவ்ளோ விஷயங்கள் நாம பார்த்தோம். இது எல்லாத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இதுதான் நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்ம செய்யற ஒரு சின்ன மாற்றம் நாளைக்கு நம்ம ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதனால எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இதுல இருந்து ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செய்யறது தான் நிரந்தரமான ஆரோக்கியத்துக்கான உண்மையான ரகசியம்.